ஹலோ வேஸ் அனைவருக்கும் 18 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அரிய வகை குரங்கு இங்கு கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 1100 பறவை இனங்கள் காணப்படுகிறது. உலகில் மிகப்பெரிய மக்கள் தொகையும் இந்த நாட்டில் தான் உள்ளது. உலகின் நகர்ப்புற மக்கள் தொகையில 10% இந்த நாட்டில் தான் உள்ளது. இதன் வனவிலங்குகளும் மக்களும் மற்ற நாடுகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவர்கள். இதை நீங்கள் வேறு எங்கும் காண முடியாது. ஆனா இங்குள்ள நேரம் உலகின் மற்ற பகுதியிலிருந்து வேறுபட்டது. இந்த நாட்டு மக்கள் தங்களுடைய வாழ்க்கை விஷயமாக இருந்தாலும் சரி அவரது நேரத்துக்கு ஏற்ப வேலை செய்கிறார்கள். நாம் ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாட்டை பற்றி தான் இந்த வீடியோ பார்ப்போம். இந்த ஆப்பிரிக்க நாடு அதன் இயற்கை அழகுக்காக உலகம் முழுவதும் அறியப்படுகிறது. இந்த நாட்டை உலகின் மற்ற நாடுகளிலிருந்து வேறுபடுத்தும் பல விஷயங்கள் உள்ளது. இந்த நாடு அதன் நையாண்டி வளமான கலாச்சாரம் மற்றும் பழமையான நகரங்களுக்காக அறியப்படுகிறது. இந்த நாட்டை பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகள் தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். தென்னாப்பிரிக்காவை பற்றி அறிந்திருப்பீங்க. ஆப்பிரிக்காவின் காடுகள் பல திரைப்படங்கள்ல சித்தரிக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாம வரலாற்றை பற்றியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த நாடுகளில் இந்த ஆப்பிரிக்க நாட்டை பற்றி பலருக்கு எதுவும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ பெயர் டான்சானியா ஐக்கிய குடியரசு என்பதாகும். இது தென்னாப்பிரிக்காவின் 3வது பெரிய நாடாகவும் உலகின் 3வது பெரிய நாடாகவும் உள்ளது. இந்த நாடு 50 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்டுள்ளது மற்றும் தான்சானியாவுக்கும் சிறிய நைஜீரியாவுக்கும் இடையில் அமைந்துள்ளது. இது வடக்கே கென்யா மற்றும் உகண்டாவுடனும் மேற்கே ருவாண்டா, புருண்டி மற்றும் காங்கோவுடனும் தெற்கே ஜிம்பாவே, மாலவி மற்றும் மொசாம்பிக்குடனும் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. தான்சானியாவின் தலைநகரான மான்சா உண்மையிலேயே நாட்டின் மிகப்பெரிய நகரமோ வர்த்தக தலைநகரமோ ஆகும். இது முன்பு டார் எஸ் சலாம் என்று அழைக்கப்பட்டது. நாட்டின் தலைநகர்ல 100 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கின்றனர். இது இந்திய பெருங்கடலின் கடற்கரையிலிருந்து அமைந்துள்ள கிழக்கு ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நகரமாகும். ஒரு முக்கிய வர்த்தக துறைமுகமான இது ஒரு காலத்துல ஒரு மீன்பிடி கிராமமாக இருந்து பின்னர் ஒரு நவீன பெரிய நகரமாக உருவெடுத்தது. உலகில் அதிக எண்ணிக்கையிலான மொழிகள் பேசப்படுவதால இது ஆப்பிரிக்காவின் மிகவும் மொழியியல் நாடாக விளங்குகிறது. ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கும் மொழிகள் மாறுகின்றன. இந்த நாட்டில் பேசப்படும் முக்கிய மொழிகள்ல ஒன்றை நீங்க காணலாம். இந்த பகுதியின் அனைத்து மொழிகளிலும் பாண்டு மொழி பேசப்படுகிறது. அனைத்து மதத்தினரும் எந்த பாகுபாடும் நல்லிணக்கத்துடன் ஒன்றாக வாழ்கின்றனர். குருத்வாராக்கள், இந்துக்களுக்கான சனாதன கோயில்கள், சுவாமி நாராயண கோயில்கள் மற்றும் ஏராளமான பௌத்த மசூதிகள் உள்ளது. நாட்டின் முஸ்லிம் மக்களில் 98% பேர் அயர்லாந்தில் வாழ்கின்றனர். மற்ற நாடுகளைப் போலவே தான்சானியாவுக்கும் அதன் சொந்த தேசிய கொடி உள்ளது. தேசிய கொடியானது கருப்பு, மஞ்சள், பச்சை மற்றும் நீலம் ஆகிய 4 வண்ணங்களால ஆனது. ஒவ்வொரு நிறமும் இயற்கை அழகை குறிக்கிறது. மஞ்சள் நிறம் கனிமப்படிவுகளை குறிக்கிறது. கருப்பு நிறம் நாட்டின் மக்களையும், நீல நிறம் மாவட்டங்களையும் குறிக்கிறது. இந்த நாட்டின் ஈடுபாடுகள் அதன் மக்களுக்கும் இயற்கை அழகுக்கும் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. இங்கு பல்வேறு பழங்குடி மொழிகள் பேசப்பட்டாலும் ஆங்கிலம், குஜராத்தி மற்றும் இந்தி ஆகியவையும் பேசப்படுகிறது. அலுவல் மொழியுடன் பள்ளிகளில் ஆங்கிலமும் கற்பிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நாட்டின் பெயர் அதன் மக்களுக்கும் இயற்கை அழகுக்கும் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இங்கு காடுகள் ஏராளமாக இருப்பதால் தான் இது காடுகள் சூழப்பட்ட நாடு என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு அழகான நாடாக கருதப்படுகிறது. இங்குள்ள இயற்கை அழகு கண்ணை கவரும் ஒன்றாகும். உலகின் மிக உயரமான மலை ஆகியவற்றை கொண்ட இந்த நாட்டை அழகுபடுத்துவதில் பலர் அயராது உழைக்கின்றனர். பெரும்பாலான மக்கள் எழுத்தறிவற்றவர்கள். இந்த நாடு 1968 ஐக்கிய ராஜ்யத்திடம் இருந்து சுதந்திரம் பெற்றது. ஒரு காலத்துல நாடு கடுமையாக சூறையாடப்பட்டதால பத்திரமா காணப்பட்டது. நாடு கடும் வறுமையில் உள்ளது. மக்கள் வறுமை கோட்டு கீழே வாழ்கின்றனர். இது மட்டுமல்ல, இங்குள்ள மக்கள் 20% பேர் ஒரு நாளைக்கு $2 குறைவாக சம்பாதித்து பிழைப்பு நடத்துகிறார்கள். உங்கள் அனைவருக்கும் தெரிந்தபடி ஆப்பிரிக்கா பல புகழ்பெற்ற பழங்குடி மக்களின் தாயகமாக அறியப்படுகிறது. இந்த பழங்குடி மக்கள் சில கென்யாவிலும் உலகின் பிற இடங்களிலும் காணப்படுகின்றனர். ஸ்டைக் பழங்குடியின மக்கள் தோட்டத்துல மிகவும் மூர்க்கமானவர்கள் என்றும் உயிர் வாழ விலங்குகளின் ரத்தத்தை நம்பியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பேமுசா இப்ராஹிம் மக்கள் தங்கள் கலாச்சாரத்துக்காக புகழ்பெற்றவர்கள். இந்த பழங்குடியின மக்கள் சிவப்பு நிற ஆடையை அணுகிறார்கள். மக்கள் இறந்த பிறகு அவர்களை திறந்த வெளியில விட்டுவிடுகிறார்கள். ஏனெனில் தங்களை தாங்களே மண்ணில் புதைப்பது நிலத்தை தீட்டுப்படுத்தும் என்று மக்கள் நம்புகிறார்கள். உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி இங்குள்ளது. உலகின் மிகப்பெரிய ஏரிகள்ல இதுவும் ஒன்றாகும். சைபீரியாவில் பைக்கால் ஏரிக்கு பிறகு இது உலகின் 2வது பழமையான நன்னீர் ஏரி ஆகும். 2வது ஆழமான ஏரி ஆகும் மற்றும் நீர் கொள்ளளவுல அடிப்படையில 2வது பெரியது. உலகின் மிகப்பெரிய ஏரிகளை கொண்டிருந்த போதிலும் அந்த நாடு குறிப்பிடத்தக்க தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது என்பதை அறிஞ்சா நீங்க ஆச்சரியப்படலாம். உலகின் 3 பெரிய ஏரிகளால சூழப்பட்டிருந்த போதிலும் கிராமங்கள்ல தண்ணீர் பற்றாக்குறை ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. 2009 ஆண்டளவுல நாட்டின் மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 1/3 பகுதியினருக்கு சுத்தமாக குடிநீர் கிடைக்கவில்லை. இன்றும் கூட நாட்டின் பல பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை நீடிக்கிறது. இந்த மரம் உலகின் மிகவும் விலையுயர்ந்த மரமாக கருதப்படுகிறது. இந்த மரம் மத்திய பிராந்தியத்துக்கு சிறந்த மரமாக கருதப்படுகிறது. இந்த மரம் பெரிய அளவுல வர்த்தகம் செய்யப்படுகிறது. இது மிகவும் ஆபத்தானது. ஒரு நொடியில யாரையும் கொல்லக்கூடியது. தனியாயினும் 2003 ஆண்டுல டைம் சோனில் ஒரு அரிய வகை குரங்கு இனம்
காணப்பட்டது. இது ஒரு அரிய வகை குரங்கினமாகும். யாத்ரீகர்கள் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற நாகரோங்கா உலகின் மிக அழகான இயற்கை மற்றும் ஜீப் சவாரி இடங்கள்ல ஒன்றாகும். நீங்கள் திரைப்படங்கள்ல இதை பார்த்திருக்கலாம். இங்கு மரம் ஏறும் சிங்கங்கள் காணப்படுகிறது. பொதுவாக பாலைவன பகுதியில் காணப்படுது. இந்த சிங்கக்குழு முதல்ல மரம் ஏறுவதாக காணப்பட்ட பிறகு இது வெளிச்சத்துக்கு வந்தது. சிங்கங்களும் மரம் ஏறு என அறியப்பட்டது. வடகிழக்கில் அமைந்துள்ள கிளிமஞ்சாரோ மலை ஆப்பிரிக்க கண்டத்தின் மிக உயரமான மலையாகவும் உலகின் மிக உயரமான மலையாகவும் உள்ளது. இந்த மலை இதில் ஆயிரக்கணக்கான மலைகள் உள்ளது. 3 வெவ்வேறு எரிமலைகள், வானம், வினைதி மற்றும் விவசாய நிலம், மழைக்காடு, சதுப்பு நிலம் போன்ற உலகின் கிட்டத்தட்ட அனைத்து வகையான சூழல் அமைப்புகளும் இந்த மலையில் காணப்படுகிறது. இங்கு நேரத்தை கணக்கிடும் பாரம்பரிய முறை சூரியனை அடிப்படையாக கொண்டது. சான்சிபார் பல விஷயங்களுக்காக உலகம் முழுவதும் பிரபலமான ஒரு இடமாகும். இது அதன் மசாலா பொருட்களுக்காக உலகம் முழுவதும் பிரபலமான ஒரு இடமாகும். சான்சிபார்ல ஏலக்காய், மல்லிகை, பிரியாணிகளை மற்றும் இலவங்கப்பட்டை ஆகியவை முக்கியமாக பயிரிடப்பட்டு மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மசாலா பொருட்களை தவிர சான்சிபார் கடலால் சூழப்பட்டுள்ளது. இது மிகவும் அழகானது. எனவே அதன் அழகால சான்சிபார் அதன் மசாலா பொருட்களுக்காக உலகம் முழுவதும் பிரபலமான ஒரு இடமாக விளங்குகிறது. இது அந்த பகுதியின் இயற்கை அழகை மேம்படுத்துகிறது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இந்த பகுதி மக்களும் 2ஆம் உலக போர்ல இந்த படைப்பிரிவு கிங்ஸ் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா ரைபிள்ஸ் என்று அழைக்கப்பட்டது. அந்த காலத்துல கிழக்கு ஆப்பிரிக்க படைப்பிரிவின் வீரர்கள் பிரான்ஸ், இத்தாலி மற்றும் ஜப்பான் படைகளுக்கு எதிராக கடுமையாக போரிட்டனர். இப்பகுதி வீரர்கள் மிகவும் கடினமான சூழ்நிலையில் போரிட்டு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினர். மற்ற ஆப்பிரிக்க நாடுகள் எப்போதும் உணவு விஷயத்துல ஆர்வமாக இருக்கும்போது இந்த பகுதி இந்த விஷயத்துல வேறுபடுகிறது. ஏனெனில் இந்த பகுதி மக்கள் சாப்பிடுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள். காடுகளால் சூழப்பட்டிருப்பதால இந்த பகுதி மக்கள் தங்கள் பிராந்தியத்தின் உணவு மட்டுமே உண்டு மகிழ்ந்தனர். இந்த பகுதி மக்கள் காலை உணவாக தேநீரையும் மாலையில காப்பியையும் விரும்புகிறார்கள். இந்த பகுதியில காப்பி மிகவும் பிரபலமானது. இங்குள்ள மக்கள் காப்பி குடிக்க மிகவும் விரும்புவார்கள். அருங்காட்சியகங்களையும் அதன் இயற்கை அழகையும் பார்ப்பதன் மூலம் உலகம் எவ்வளவு அழகானது என்பதை நீங்க உணரலாம். இந்த நாட்டின் தனித்துவமான குணங்களே இதை தனித்துவமாக்குறது. இந்த காரணத்துக்காக தான் தான்சானியாவில் சுற்றுலா தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. இது உலகின் மிகவும் தனித்துவமான மற்றும் அழகான நாடு. ஓகே, நம்மள இந்த விட செய்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.